ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் சிவாஸ் படம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டே பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சிக்கன் ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் சுக்கா பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இந்த குக்கர்லேருந்து அந்த மட்டன் பிரியாணி அந்த பிரியாணி பேஸ்ட்டும் அதை வாங்கியாச்சு, வெட்டிங் பாய் பிரியாணியோடது. சரி, இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு 1 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு சுக்கா மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு 250 கிராம்ஸ் ஒன்று வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி வாங்க குக் பண்ணலான்னு சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பித்தேன். குக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் பார்த்திங்கன்னா சூடானதுக்கப்புறம் அந்த வெட்டிங் பாய் பிரியாணி உள்ளே போடுறோம். அது நல்லா வந்து ஒரு நல்ல இந்த ஸ்மெல்லு வர மட்டும் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் நல்லாவே குக் ஆகணும், பார்த்திங்கனாவே தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் பார்த்திங்கன்னா லைட்டாக கழுவ ஆரம்பிச்சிட்டாச்சு. லைட்டாக கழுவி அப்புறம் பார்த்திங்கன்னா இது சிக்கன் போட்டாச்சு அந்த பிரியாணி இதுக்குள்ளே. அப்புறம் மட்டன் வந்து தனியாக இது பண்ண வேண்டியதான். அப்புறம் வந்து சில்லி சிக்கனுக்கு வந்து லைட்டாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே நம்ம போட்டிருந்த சில்லிக்கு அந்த சில்லி பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, லைட்டாக மைதா மாவு அதெல்லாம் போட்டு, அப்புறம் வந்து சில்லி சிக்கன் மசாலா அது போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே லைட்டாக போட்டு அப்புறம் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். அது போட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்து பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணலாம் கைஸ். பிரியாணி 3, 2, 1 கோ. ஓப்பன் பண்ணியாச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், அந்த மசாலாவோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த குக்குடு ரெசிப்பியில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த மசாலா வந்து ஓவராக அந்த ரைஸ்குள்ளே போயிருக்காது, ரொம்ப ஆயிலாகவும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். எடுக்கும்போது அப்படியே லைட்டாக அப்படியே பிரியும். அந்த இது ஆயிலாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. அப்படியே அந்த சிக்கனோட அந்த இது பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த போர்ஷன் அந்த இது சதை பார்த்திங்கன்னா அப்படியே பூ மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அது ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது சிக்கனோட இது பார்த்திங்கன்னா. அப்புறம் அந்த ஆயிலோட இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதை வந்து 250 கிராம்ஸ் அந்த குக்குடு பேக்கெட்டு நம்ம வந்து அதே வந்து ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் ரைஸில் போடலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் மசாலா பத்தாமல் போயிடும், ஓகேவா? அது மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 குக்குடு பேக்கெட் போடுற மாதிரி இருக்கும் அந்த பிரியாணி பேஸ்ட்டு, ஓகே? அப்புறம் கைஸ் உட்காந்தாச்சு, நம்ம டேஸ்ட் பண்ணேன், ஓகே? சில்லி, அப்புறம் சிக்கன் பிரியாணி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் அந்த மட்டன் கிரேவி. சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி லெவலு. இது சாப்பிட்டு பார்த்ததில் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருந்தது. அந்த சில்லி சிக்கனோட அந்த மசாலா ஃப்ளேவரும் பிரியாணியோட மசாலா ஃப்ளேவரும் அதுதான் வந்து நமக்கு வந்து ஊட்டி கொடுக்குறதே பார்த்திங்கன்னா. அப்புறம் அந்த மெயினான திங்கே பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியோட அந்த மசாலா ஃப்ளேவரும். அந்த மசாலா ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நிஜமாகவே வந்து சொல்கிறேன், அந்த ரைத்தா கூட வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், ஓகே? இப்படி நிறைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே? இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் வரும், ஓகே? அண்டில் தென் பை ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ் படம். டேக் கேர், பை.